அந்த மாதிரி புரோக்கர்ஸ் கிட்ட போயிட்டு இவங்க வந்து கொடுத்து ஏமாந்துடுறாங்க. ஸோ அதனால் வர பேபி வந்து ட்ரை பண்ணவோ இது பண்ணவோ பண்ணாது. பட் வி ஹாவ் டு என்னதான் படிச்சிருந்தாலும் ஈவன் நான் நிறைய நர்சஸ் பார்த்துருக்கேன். ஈவன் பிஎஸ்சி கூட படிச்சிருப்பாங்க, இல்லை எம்எஸ்சி. ஃபஸ்ட் நம்ம பேசும்போதே தெரிஞ்சிடும். ஸோ அவங்க நிஜமாகவே அவங்க வந்து கேருக்காக தான் கால் பண்ணுறாங்களா, இல்லை வேறு ஏதாவது இதில் ஸ்கேம் பண்ணுறாங்களா. இன்ஃபோ 366 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மார்க்கஸ். நான் இது வந்து இந்த நம்ம சேனலில் இது இன்னொரு விதமான ஒரு இன்டர்வியூஸ், அதாவது ஆண்டர்ப்ரனர்ஸ் இன்டர்வியூஸ் நாங்கள் எடுக்கிறோம். அதில் நம்ம ஃபர்ஸ்ட் கெஸ்ட்டாக இன்றைக்கி இமயம் நர்சிங் ஹோமோட மேனேஜிங் டைரக்டர் பிந்தியா வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சூப்பர் மேடம். இந்த இமயம் நர்சிங் சர்வீஸ் நீங்கள் எப்போ ஆரம்பிச்சிங்க? இமயம் நர்சிங் சர்வீஸ் இந்த பேர் எப்படி? ஓகே, இது நான் நிறைய பேர் கேட்டுட்டாங்க எங்கிட்ட. ஓகே, இமயம்ன்றது வந்து இட்ஸ் லைக் ஹையர் லெவல் இல்லைங்களா? நம்ம அதை இப்படி தானே பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்மளோட சர்வீஸும் ஒரு நாள் இட் ஷுட் பி இன் பீக்குன்றது என்னோட கான்செப்ட். அண்ட் தென் இமயம்ன்றது மவுண்டன், இட்ஸ் வெரி ஸ்ட்ராங் திங் இல்லையா? ஸோ இந்த ரெண்டு விஷயம் தான் எனக்கு, அதனால தான் இந்த நேம் வச்சேன். இது வரைக்கும் எத்தனை கிளையண்ட்ஸ் ஆஃப் பேஷண்ட்ஸ்க்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க, ப்ரொவைட் பண்ணி? மோர் தென் 1 lakh கஸ்டமர்ஸ் நாங்கள் ரீச் பண்ணியிருப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் 2012 எண்டில் இதை நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஆர்கனைஸ்டாக பண்ண ஆரம்பிச்சது 2013 பண்ண ஆரம்பித்தேன். இது ஏன் நான் பண்ண ஆரம்பித்தேன்னா, ஆக்சுவலாக நான் ஒரு நர்ஸ். நான் படித்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நர்சிங் முடிச்சுட்டு தென் ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஒரு 10 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். தென் ஐ ஹேட் அ தாட் ஓகே, நம்ம நர்சிங் சர்வீஸில் ஒருத்தர் பின்னாடி நம்ம எப்போவுமே ஒருத்தர்கிட்ட ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம ஏதாவது பண்ணணும். அப்போ நான் தோணும் போது தான் சரி, ஓகே நம்மளே தனியாக வந்து பிஸ்னஸ் பண்ணணுன்றது என்னோடய எய்ம். ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாமே பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பிஸ்னஸும் பண்ணணும், பட் அதே சமயத்தில் இது நர்சிங் ஃபீல்டில் கனெக்ட் ஆகி இருக்கணும். அதுதான் என்னோடய இது. ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து ஒருத்தவங்க வந்து எனக்கு வீட்டுக்கெலாம் வந்து இன்ஜெக்ஷன்லாம் போடுவீங்களா, பேபி பார்த்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆள் தேவை, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்து என்னை அப்ரோச் பண்ண ஆரம்பித்தாங்க, ஏன்னா நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கும் போது. ஸோ அப்போது எனக்கு தோணுச்சு, ஓகே இதையே வந்து ஒரு பிஸ்னஸாக நம்ம எடுத்து பண்ணுவோம். ஸோ தட் நமக்கு வந்து சொசைட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சர்வீஸ் சைட்லேயும் நம்ம ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும், ப்ளஸ் அதே சமயத்தில் நம்ம பிஸ்னஸும் பண்ண மாதிரி இருக்கும். அதனால தான் நான் ஸ்டார்ட் பண்ணது. இதில் நீங்கள் பல கிளையண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க மேடம், ஓகேவா? பல கிளையண்ட்ஸ், பல எம்ப்ளாயீஸ், பல நர்சஸை நீங்கள் அப்கிரேட் பண்ணியிருப்பீங்க, எல்லாம் செஞ்சுருப்பீங்க. இப்போ இது உங்களுக்கு எப்படி என்கொயரி வரும்? ஆக்சுவலாக த்ரூ டாக்டர்ஸாக வருமா, இல்லை வேறு கஸ்டமர் கிளையண்ட்ஸ் பேஷண்ட்ஸ் அவங்களே உங்களை டைரெக்டாக இது பண்ணுவாங்களா? எப்படி இது உங்களுக்கு? இது வந்து பார்த்திங்கன்னா 2-3 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கூகுள் மூலிமா தேடி வர்றவங்க இருக்காங்க. ஒரு சிலர் வந்து ரெஃபரன்ஸ் வேர்ட் ஆஃப் மவுத் மூலிமா வராங்க. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸில் எனக்கு டைஅப்ஸ் இருக்குது. ஸோ ஹாஸ்பிட்டல்லேருந்து டைரெக்டாக எனக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஈவன் எங்களோட ஸ்டாஃப்ஸ், எங்ககிட்ட ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸு, அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு நர்சிங் கேர் இருக்குதுன்னு சொல்லி அவங்க மூலிமா வருவாங்க. தென் ஈவன் எங்ககிட்ட ஆல்ரெடி சர்வீஸ் எடுத்தவங்க வந்து நிறைய பேர் ரெஃபர் பண்ணி அவங்க மூலிமா வராங்க. ஓகே, சூப்பர் மேடம். இப்போ நீங்கள் நர்சஸ் எப்படி ஆக்சுவலாக நீங்கள் செலக்ட் பண்ணி அனுப்புவீங்க? இப்போ ஒருத்தவங்களுக்கு வீட்டில் ஒரு 60 வயசு பேரண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு இப்போ அவங்க ஃபாரினில் இருப்பாங்க, அவங்க பிள்ளைங்க, அவங்களுக்கு வந்து பக்காவாக வந்து அவங்களுக்கு அந்த டேப்லெட்ஸ் கொடுத்து இது பண்ணி ஒரு டைமிங்கோடு இது பண்ணுவாங்க. ஸோ அப்படி டைமிங் வச்சு இது பண்ணும்போது நீங்கள் எப்படி நர்சஸை வந்து நீங்கள் எப்படி இன்டர்வியூ எடுத்து நீங்கள் ஆல்ரெடி வச்சுருப்பீங்களா, இல்லை யாரோட டைப் பண்ணி வச்சுருப்பீங்களா? ஸோ தட் இவங்களுக்கு எப்படி நீங்கள் உடனே உங்களால் கொடுக்க முடியுது? எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எங்கள் ரோலில் கொஞ்சம் நர்சஸ், கேர்டேக்கர்ஸ்லாம் ஆல்ரெடி இருக்காங்க. ப்ளஸ் நாங்கள் வந்து கொஞ்சம் இன்ஸ்டியூட்ஸ்லேருந்து, காலேஜஸ்லேருந்தெல்லாம் வந்து ரெக்ரூட் பண்ணுவோம். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வாக்கின் ஆல்ரெடி வந்திருப்பாங்க. இதை தவிர வந்து we train some nurses, we do have training institute. ஸோ அதுலேருந்தும் நாங்கள் கொடுக்குறோம்.
இதுக்கு வந்து நாங்கள் ஆல்ரெடி கொஞ்சம் பேரை வந்து லைக் ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். லைக் அந்த டைமில் அவங்கள நாங்கள் செலக்ட் பண்ணி ஒரு பேஷண்ட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் பேசிக்காக அவங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு பேசிக் சப்போர்ட் தேவைப்படும். அவங்கள ஒரு ஒரு வயசானவங்க குளிக்கிறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, பாத்ரூம்க்கு அசிஸ்ட் பண்ணுறது, மொபிலைஸ் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி ஒரு பேசிக்கான ஒரு விஷயத்துக்கு கேர்டேக்கரே போதுமானது. அதாவது படிக்காத ஆளுங்களே அவங்க அதுவே எனஃப் தான். அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இதிலெல்லாம் ட்ரைனிங் ஆல்ரெடி இதில் ட்ரைனிங் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ அவங்கள வச்சு இதை நாங்கள் மேனேஜ் பண்ணிப்போம். ஓகே மேடம். இப்போ நீங்கள் கொடுக்குறது வெறும் நர்சிங் அண்ட் கேர்டேக்கர்ஸ் மட்டும் பண்ணுவீங்களா, இல்லை லைக் இந்த ஃபிசியோதெரபிஸ்ட் அந்த மாதிரி விஷயங்களும் நீங்கள் பண்ணுவீங்களா? இது எப்படி ஆர் லைக் டாக்டர்ஸ், எமர்ஜென்சி டாக்டர், என்ன உங்களோட ஃபுல் இது மேடம்? டோட்டல் ஹெல்த் கேரை நம்ம இப்போ வீட்டுக்கு கொண்டு வர்றது தான் நம்மளுடைய கான்செப்ட். இதில் வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம், கேர்டேக்கர்ஸ், நர்சஸ், டாக்டர்ஸ், ஃபிசியோதெரபிஸ்ட், ஈவன் லேப் டெஸ்ட், இது எல்லாமே வீட்டுக்கே வந்து பண்ணுறாங்க. ஒன்று. செகண்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா ஈவன் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ். இப்போ ஒரு பேஷண்ட் வந்து லைக் அவங்களுக்கு வந்து சக்ஷன் அப்பேரட்டஸ் தேவைப்படுது, ஆக்சிஜன் சிலிண்டர் தேவைப்படுது. ஸோ வீட்லேயே வந்து அந்த இன்ஃப்யூஷன் ட்ரிப்ஸ் எல்லாம் போடுற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே, ஈவன் காட்டு, வீல் சேர், என்னெல்லாம் வந்து ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டம், மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் தேவையோ அது எல்லாமே வீட்டில் கொடுத்துட்ருக்கோம். இப்போ நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு 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 பயங்கரமான கிரிட்டிக்கலான ஒரு பேஷண்ட்டுக்கு இந்த மாதிரி நடந்துச்சு, ஒரு சின்ன இன்சிடெண்ட்டாக ஏதாச்சும் உங்களால் ஷேர் பண்ண முடியுமா? லைக் என்ன எமர்ஜென்சி இதை நீங்கள் எப்படி உங்கள் டீமோ நீங்கள் அதை எப்படி அவங்கள சாட்டிஸ்ஃபையோ இல்லை அந்த ஒரு இதை எப்படி முடிச்சிங்கன்றது நான் கேட்குறேன். அந்த ஓகே. லைக் வந்து எங்ககிட்ட ஒரு கேஸ் ஒரு பேபி ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 months பேபி. அந்த பேபிக்கு வந்து ட்ரக்கியாஸ்டமின்னு ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க. லைக் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த பேபிக்கு வந்து மோட்டார் சென்சஸ் கிடையாது. ஸோ மோட்டார் சென்சஸ் கிடையாதுன்னா பேபி வந்து க்ரை பண்ணவோ இது பண்ணவோ பண்ணாது. பட் வி ஹாவ் டு அவங்களுக்கு வந்து என்ன நம்ம தேவைன்றதை நம்ம கரெக்டாக அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கு வந்து நமக்கு ரொம்ப ஸ்கில்டான நர்சஸ் நமக்கு தேவை. ஸோ அந்த மாதிரி ஒரு நர்ஸை நம்ம போட்டு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்போ வந்து த பேரண்ட்ஸ் வேர் வெரி ஹாப்பி. ஏன்னா அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நார்மலாக எப்படியும் அதுவும் வீட்டில் வச்சு நம்ம பார்த்துக்கிறது இதெல்லாம் வந்து கிரிட்டிக்கல் கேரில் வரும். இதெல்லாம் ஆனால் வந்து பேஷண்ட் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் ஸ்டெபிலைஸ் பண்ண பிறகு தான் வீட்டுக்கு அனுப்பி விடுவாங்க. அந்த வீட்டுக்கு வந்த பிறகு நம்ம அந்த கேரை வந்து கரெக்டாக நம்ம கண்டினியூ பண்ணி கொடுத்தோன்னா மறுபடியும் வந்து அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய தேவை இருக்காது. இதுதான். ஓகே. இப்போ நான் இது ஒரு ஆஃப் பீட் கொஸ்டினாக கூட வச்சுக்கலாம். இப்போ ஒரு நர்ஸாக இருக்கணும்னா அவங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் தேவை மேடம்? ஆக்சுவலாக லைக் எப்படி இருந்தாலும் நர்சிங் முடிச்சிருக்கணும், அது படிப்பு வைஸ் அந்த இது முடிச்சிருக்கணும். மற்றபடி ஜென்ரலாக அந்த படிப்பு இல்லாமல் வேறு என்ன குவாலிஃபிகேஷன் இருந்தால் அவங்களுக்கு அது வந்து ஈஸியாக இருக்கும் அந்த ஹேண்டில் பண்ணுறதுக்கு? மெயின் திங் வந்து ஸ்கில் தாங்க. இதில் ஒருத்தரோட ஸ்கில் என்ன தான் படிச்சிருந்தாலும், ஈவன் நான் நிறைய நர்சஸ் பார்த்துருக்கேன், ஈவன் பிஎஸ்சி கூட படிச்சிருப்பாங்க, இல்லை எம்எஸ்சி படிச்சிருப்பாங்க. பட் தென் அந்த ப்ராக்டிக்கல் சைடில் அந்த நாலேஜ் வைஸ், அதாவது அந்த ஸ்கில்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு வேலை அந்த வேலையை வந்து கரெக்டாக அந்த விஷயத்தை முடிக்கிறதுக்கு வந்து அந்த ஒரு டெக்னிக்கலாக ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சு அதை பண்ணும் போது அது கரெக்டாக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நர்சிங் அசிஸ்டன்ட் தான் படிச்சிருப்பாங்க, ஒரு 1 year இல்லை 2 years தான் படிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த பிஎஸ்சி பண்ணுற லெவல் ஆஃப் அந்த ஸ்கில் வந்து அவங்கக்கிட்ட ஒரு சில டைம்ஸ் இருக்கும். ஏன்னா அது பிகாஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் அண்ட் பிகாஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்னால அவங்களுக்கு அந்த இது வந்து இருக்கும். அதனால் வந்து ஸ்கில் தான் இதில் மெயின் திங். நம்ம என்ன தான் படிச்சிருக்கோன்றதை விட அந்த ஸ்கில் இஸ் மெயின் திங். அண்டு இது வந்து நீங்கள் ஆக்சுவலாக இது பண்ணுறது ஒரு சர்வீஸ் வந்து இட்ஸ் ஹியூமனிடேரியன் பேசிஸ். அதாவது இதில் நிறைய கேர் இருக்கணும், அதை சேம்ல கிளென்லினஸ் இருக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ இந்த மாதிரி விஷயம் நீங்கள் ஒரு நர்ஸை இன்டர்வியூ நீங்கள் வைக்கும் போது உங்கள் ட்ரைனிங் சென்டரில் நீங்கள் அதை சொல்லிக் கொடுத்து கொண்டு வருவீங்க. இப்போ திடீர்னு ஒருத்தவங்க வேறு ஒரு இதுலேருந்து ஒரு எமர்ஜென்சிக்கு வரும்போது இந்த மாதிரி விஷயத்தை எப்படி செக் பண்ணுவீங்க? அது எப்படி உங்களுக்கு இதுவாக இருக்குமா? ஸோ தட் பிகாஸ் இது மோர் ஓவர் நீங்கள் சொல்கிற ஸ்கில் கண்டிப்பாக தேவை, அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், அதே மாதிரி கேர் தேவை, ஒரு ஹியூமனிட்டி பேசிஸ்லையும் பண்ணணும். அட் த சேம் டைம் ரொம்ப கனெக்ட் கனெக்ட் ஆகிட்ட ஒரு பதட்டம் உருவாகிறதுக்கும் சான்சஸ். ஸோ அதை எப்படி? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு பேபி கேர் இருக்கும். பேபி கேர் எந்த ஒரு கேராக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு நம்மளோட இது வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு
பண்ணணும். அப்போ தான் வந்து அவங்க வந்து அந்த பேஷண்ட்டே தொடரணும். ஈவன் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்புக்கு அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் இருக்குது. அது மாதிரி நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, வி ஹேவ் லைக் ஸ்கோப் ஆஃப் ஒர்க் இருக்கும். எஸ்ஓபின்னு சொல்லுவாங்க. லைக் ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் இதெல்லாம் நீங்கள் ப்ரோட்டோக்காலாக இந்த மாதிரி ஒரு செக்லிஸ்ட்டை வந்து நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ தே ஹேவ் டு ஃபாலோ ஆல் தோஸ் திங்ஸ். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நாங்கள் சார்ட் அவுட் பண்ணிடுறோம். ஓகே மேடம். இப்போ நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் உங்களோட ஸ்கேல் இப்போ நீங்கள் வந்து இப்போ இது வந்து வெறும் சென்னையில் மட்டும் பண்ணுறீங்களா, இல்லை யூ ஆர் டூயிங் இட் இன் அதர் சிட்டிஸ், இல்லை வேறு இது? நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா லைக் சென்னை, பெங்களூர், கோயம்புத்தூர் அண்ட் இதெல்லாம் வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இதை தவிர ஆக்சுவலாக நாங்கள் பேன் இண்டியா எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஓ கிரேட், சூப்பர் மேடம். இப்போ வந்து நான் இன்னொரு விஷயம் இந்த இதில் பார்க்குறது என்னென்னா, உங்களுக்கு இது வந்து ரேண்டம் ஆஃப் கால்ஸ் இருக்கும், ஓகேவா, ஆஃப் கிளைண்ட்ஸ். இப்போ அந்த கிளைண்ட் ஜெனுவினாக என்னன்றது உங்களுக்கு த்ரூ யார் மூலியமாக வருமோ, இல்லை இதை எப்படி நீங்கள் ஹவ் யூ ஃபில்டர் இட்? பிகாஸ் இன்றைக்கி நிறைய இட்ஸ் நாட் ஓன்லி ஒரு பேஷண்ட்டுக்கு நீங்கள் எப்படி ஒரு நர்ஸ் கொடுக்குறீங்களோ இல்லையோ, ஒரு நர்ஸை வந்து ஒரு கரெக்டான இடத்துலையும் யூ ஹேவ் டு பிளேஸ். இதை எப்படி ஹவ் யூ டேக்? ஸோ வி ஹாவ் கோஆர்டினேட்டர்ஸ் ஃபார் தட். தே கோ அண்ட் செக். அவங்க போயிட்டு அவங்க வீட்டில் போயிட்டு ஃபஸ்ட் வி ஹாவ் அ ஃபார்ம். ஆக்சுவலி எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நாங்கள் போகிறோம். ஒரு எம்ப்ளாயீஸ் செக்குக்குமே அதுக்குமே ஒரு செக்லிஸ்ட் வச்சுருக்கோம். அண்ட் தென் ஒரு கிளைண்ட் வராங்க அப்படின்னாவே ஃபஸ்ட் நம்ம பேசும்போதே தெரிஞ்சிடும். ஸோ அவங்க நிஜமாகவே அவங்க வந்து கேருக்காக தான் கால் பண்ணுறாங்களா, இல்லை வேறு ஏதாவது இதில் ஸ்கேம் பண்ணுறாங்களான்றது நமக்கு தெரிய வரும். அண்ட் தென் வந்து ஒரு சில மெடிக்கலாக நம்ம வந்து கேட்குற போது அதிலே நம்ம தெரிஞ்சுப்போம். அண்ட் தென் அவங்க இடத்துக்கு போயிட்டு வி வில் செக், பேஷண்ட் கண்டிஷனை செக் பண்ணுவோம், என்ன மாதிரி கேர்லாம் இவங்களுக்கு தேவைப்படுது, ஸோ இவங்களுக்கு வந்து எந்த மாதிரி கேட்டகரி ஆஃப் பர்சன் போட்டால் கரெக்டாக இருக்குன்றதை வி ஹாவ் டு அனலைஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு கேர்டேக்கர் போட வேண்டிய இடத்துல வந்து ஒரு ப்ரொஃபஷனல் நர்ஸை நான் போட முடியாது. ஸோ அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கேட்டகரி இருக்குது. ஒரு பேஷண்ட்டோட கண்டிஷனை அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு இந்த கேட்டகரி ஆஃப் பர்சன் செட் ஆவாங்க, இதுக்கு இந்த சார்ஜஸ்ன்ற மாதிரி எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ஃபார்மில் நாங்கள் ஃபில் பண்ணி அவங்கக்கிட்டேயும் சைன் வாங்கி அதுக்கப்புறமா தான் வி டூ ப்ரொசீட் திஸ். சூப்பர் மேடம். இப்போ எனக்கு வந்து இப்போ உங்கள் இமயம் நர்சிங் ஹோமை அப்ரோச் பண்ணோம்னா என்ன, ஆஸ் அ நர்ஸாக அவங்க என்ன செய்யணும், அதே மாதிரி கிளையண்ட்ஸாக அவங்க எப்படி உங்களை அப்ரோச் பண்ணலாம்? யூஆர் இன் கூகுள் இல்லை வேறு என்னென்ன மாதிரி இதில் நீங்கள் இருக்கிறீங்க, ஸோ தட் தே வில்? எங்களதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டா, யூடியூப் எல்லா சோஷியல் மீடியாலேயும் நாங்கள் அவைலபிளாக தான் இருக்கோம். அண்ட் தென் கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணாவே இமயம் நர்சிங் போட்டாவே எங்களோட இது வரும். அண்ட் தென் நீங்கள் வந்து லைக் யூ கேன் கால் அண்ட் யூ கேன் புக். ஃபஸ்ட்டு புக்கிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஈவன் வெப்சைட்லேயே கூட புக்கிங் ஃபார்ம் அவைலபிளாக தான் இருக்குது. நீங்கள் ஒன்ஸ் அதில் நீங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாவே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து இட் வில் கிவ் யூ த இன்ஃபர்மேஷன். ஒன்ஸ் நீங்கள் புக்கிங் எடுத்துகிட்டு தென் யூ கேன் ப்ரொசீட். எம்ப்ளாயீஸாக இருந்தால் யூ கேன் ஜஸ்ட் கால். வெப்சைட்டில் ஆல்ரெடி இட்ஸ் அவைலபிள். கால் பண்ணிவிட்டு எங்களுக்கு ஜாப் வேணும்னு கேட்கும்போது நேராக வந்து வி ஹாவ் அ கோஆர்டினேட்டர் ஃபார் தட். தே வில் செக் த இன்டர்வியூ பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு வி ஹாவ் செப்பரேட் ஃபார்மாலிட்டிஸ் ஃபார் தெம். பேக் அண்ட் செக்குக்கு அது அவங்க வந்து இந்த ப்ராசஸிங் ஒர்க் மட்டும் ஒரு 1 or 2 days போகும். அதுக்கப்புறமா தான் நாங்கள் பிளேஸ்மெண்ட் கொடுக்குறோம். மேடம், எனக்கு இது வந்து இப்போ இந்த நர்சிங் ஹோம் காஸ்டிங் இதெல்லாம் நிறைய பேரோட மைண்ட் எப்படின்னா, இதோட காஸ்ட் வந்து ஹியூஜாக இருக்கும், ரொம்ப இதுவாக இருக்கும்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்கள் எப்படி இது பண்ணுவீங்க? உங்களது எந்த அளவுக்கு காஸ்ட் எஃபெக்டிவ் என்ன? பிகாஸ் இது ஒவ்வொரு டைமிங் அண்ட் ஒவ்வொரு யாருக்கு நீங்கள் என்ன மாதிரி சர்வீஸ் கொடுக்குறீங்கன்ற பொறுத்து தான். பட் ஜென்ரலி ஹவு இட் இஸ், வெதர் இட் வில் பி ஃபீஸிபிள் ஆர் எப்படி இருக்கும் அது? என்னென்னா நம்ம மக்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாளைக்கு பெட் சார்ஜே பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்காக அட்லீஸ்ட் ஒரு 5,000 செலவு பண்ணுவாங்க இல்லைங்களா? ஆனால் அதை வந்து அதே கேர் வந்து நமக்கு வந்து வீட்டில் கொண்டு வந்து கொடுக்குறோம். இதுதான் நம்ம பண்ணிகிட்ருக்கிறது. ஹாஸ்பிட்டலோட கேர் வந்து வீட்டில் வந்து கொண்டு வந்து கொடுக்க அதில் 1/4 தான் நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த கேர் வந்து கரெக்டாக அவங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேஷண்ட் இருக்காங்க, வயசானவங்க பெட்டிடனாக இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து டயப்பரில் இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, பேஷண்ட் வந்து ஹாஸ்பிட்டலில் அந்த 1 வீக் வந்து லேக்ஸ் கணக்கில் செலவு பண்ணியிருப்பாங்க. செலவு பண்ணிவிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த பிறகு அதை வந்து அந்த கண்டினியூட்டி இருக்காதுங்க. டயப்பர் தானே சேஞ்ச் பண்ணால் அதை நம்மளே சேஞ்ச் பண்ணலாம், இல்லை வேறு யாராவது ஒரு 1 ஹவருக்கு வந்து அனுப்புங்க. என்கிட்ட கேட்பாங்க அந்த மாதிரி, ஒரு 1 ஹவருக்கு அனுப்புங்க, ஜஸ்ட்டு வந்து பாத் கொடுத்துட்டு டயப்பர் சேஞ்ச் பண்ணிட்டா போதும். ஓகே, ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஒரு 500 rupeesல முடிஞ்சிடும் அப்படின்னு நான் அப்படியே சொல்லுவேன். அம்மா நீங்கள் பேக்கேஜ் ரேட்டில் எடுத்துக்கோங்க. என்னென்னா ஒரு மேலே ஒரு 300
ருபீஸ் ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா 12 ஹார்ஸ் கிட்ட உங்களுக்கு அந்த சர்வீஸ் இருக்கும். மார்னிங் டு நைட் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும் அந்த சர்வீஸ். இல்லைம்மா எனக்கு வந்து இது போதும் அப்படின்னுவாங்க. ஸோ வாட் ஹேப்பன்ஸ், அவங்க வந்து அந்த ஒரு வாட்டி டயப்பர் சேஞ்ச் பண்ணிட்டு அவங்க போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஈரத்தில் அவங்க வந்து ரொம்ப நேரம் இருக்கும்போது பெட் சோர் ஸ்டார்ட் ஆகிடும். பெட் சோர் ஸ்டார்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து லேக்ஸ் கணக்கில் கொண்டு போய் திருப்பி ஹாஸ்பிட்டலில் போயிட்டு என்ன பண்ணுவாங்க, அதை சர்ஜரி பண்ணணும்னு கொண்டு போய் வைப்பாங்க. ஸோ இவங்க வந்து இதே வந்து கொஞ்சம் அது வீட்டில் வந்து ஒரு மிஞ்சி போனால் ஒரு 25,000 இல்லை வந்து மந்த்லி அவ்வளோதான் ஆகும். அதை கொடுத்து அவங்க வந்து ஃபுல் டைமாக கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாங்கன்னா மறுபடியும் கொண்டு போய் அந்த ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் நம்ம அவ்வளோ பே பண்ண வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. இவங்களும் குணமாயிட்டு இருப்பாங்க. பட் திருப்பி அவங்க என்ன பண்ணுறாங்க, ஸோ இதை பண்ணாமல் நேராக போய் ஹாஸ்பிட்டலில் மறுபடியும் வைக்கிறாங்க. இதுதான் நடக்குது. இதோட சேலஞ்சஸ் எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க? சேலஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து நர்சஸோ இல்லை லைக் கேர்டேக்கர்ஸோ வந்து இப்போ ஒன்ஸ் ஒரு இடத்துக்கு நம்ம போடுறோம், அங்கேயே வந்து மந்த்ஸ் கணக்கில் வந்து ஹோல்ட் ஆகிடுவாங்க கேர்டேக்கர்ஸோ இல்லை நர்சஸோ. ஏன்னா பேஷண்ட்ஸ்லாம் பெட்ரிடனாக இருப்பாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நர்சஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் மெயினாக ஸ்கில்டு நர்சஸ் வந்து நமக்கு நிறைய தேவைப்படுது. நிறைய கேசஸ் வருது. பட் அதுக்கான ஆட்கள் வந்து நமக்கு வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ இன்னும் வந்து நம்ம வந்து ட்ரைனிங் வந்து இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக பண்ணணும். ப்ளஸ் வந்து நிறைய பேர் வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணணும். நிறைய பேர் இப்போனா வந்து நிறைய கோர்சஸ் வந்ததுனால யாரும் வந்து அந்த நர்சிங்க்கு அந்தளவுக்கு வந்து இப்போ வரமாட்டேங்கிறாங்க. பட் இன்னும் மக்கள் வந்து இந்த நர்சிங்லாம் படிக்கிறதுக்கு வந்தாங்கன்னா வி கேன் சர்வ். அதுவும் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய பேர் வரணும் இதுக்கு. ஏன்னா இது வந்து ஹியூமன் இது இல்லையா, நம்மளை காப்பாற்றிக்கக்கூடிய விஷயம். கோவிட் டைம்லாம் பார்த்திங்கன்னா எத்தனையோ பேர் தேவைப்பட்டது. ஸோ வி ஹேட் எனிவே நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா நூற்றுக்கணக்கான பேருக்கு நான் வந்து அந்த டைமில் அனுப்பியிருக்கோம். பட் தென் வந்து இன்னும் வந்து நம்மளோட இதை வந்து இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணணுன்னா இன்னும் நிறைய பேர் நர்சஸ் வந்து தே ஹாவ் டு. இப்போ நான் நிறைய கேள்விப்படுறேன் மேடம். பிகாஸ் என்னென்னா முக்கால்வாசி இன்றைக்கி வந்து நர்சிங் வந்து அதிகமாக படிக்கிறது வந்து கேரளா ஸ்டேட்டில் தான் படிக்கிறாங்கன்னு நான் கேள்விப்படுறேன். பட் ஐ எம் நாட் எக்ஸாக்ட்லி அது ட்ரூவாக என்னென்னு. நம்ம ஊர்லேயும் இருப்பாங்க, பட் அவங்க தான் நிறையா படிக்கிறாங்க. அவங்க முக்கால்வாசி நிறைய பேர் அவங்களும் படிக்கிறவங்களும் என்ன ஆயிடுறாங்கன்னா வெளிநாட்டுக்கு போயிடுறாங்கன்றது தான் நான் கேள்வி. ஏன்னு சொன்னால் இட் ஹாஸ் அ பிக் ஸ்கோப். இந்த இண்டஸ்ட்ரி வந்து ஒரு பெரிய ஸ்கோப் இருக்குது. ஆஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம வீடியோ மூலியமாகவோ இந்த சேனல் மூலியமாகவோ இன்னும் நிறைய பேர் வந்து நர்சிங் படித்தா அவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்றது நீங்கள். இது உண்மைதான். ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து மெடிக்கல் ஃபீல்டில் பார்த்திங்கன்னா நர்சஸ்க்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. வி நீட் நர்சஸ். ஏன்னா இதுக்கு வந்து கவர்மெண்ட் சைட்லேயும் நிறைய ஃப்ரீ இதுக்கெல்லாம் ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்சஸ்லாம் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. பட் நம்ம மக்கள் வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஸோ அதை இன்னும் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா நம்ம நாட்டில் வந்து இன்னும் நிறைய நர்சிங் சர்வீஸ் வந்து நல்ல ஒரு பெரிய ஹோப் இருக்குது. அண்ட் தென் தே கேன் ஏர்ன் மோர். இதில் வந்து மற்ற ஃபீல்டில் விட நர்சிங் ஃபீல்டில் வந்து தே கேன் ஏர்ன் வெரி வெல். அது உண்மை என்னென்னா சென்னையிலே வந்து இப்போது ஃபாரினில் ஏர்ன் பண்ணுறத விட சென்னையிலே வந்து இப்போ நிறைய பேர் நல்லா ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த நர்சிங் ஃபீல்டில். பட் வி நீட் டு ஹாவ் மோர் ஸ்கில்டு நர்சஸ். அதே மாதிரி மேடம் இப்போ நான் இன்னொன்று என்ன ஒரு கொஸ்டின் எனக்கு பார்ப்போம்னா இப்போ என்ன தான் ஹோம் நர்சிங் நீங்கள் கொடுக்குறீங்க, அவங்க வெரி வெல் ஸ்கில்டாக இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. பட் இஃப் இட் இஸ் அன் எமர்ஜென்சி அவங்க எப்படி ஹவு டு தே ஹாவ் ஒரு ப்ரோட்டோக்கால் மாதிரி தே ஹாவ் டாக்டர்ஸ் எப்படி கனெக்ட் பண்ணுவாங்களோ, ஹாஸ்பிட்டல் எப்படி கனெக்ட் பண்ணுவாங்க? ஏன்னு சொன்னால் இன்றைக்கி எமர்ஜென்சி சிச்சுவேஷன் பாப்அப் ஆகுது அவ்வளோ சீக்கிரமாக. அந்த மாதிரி இதை எப்படி டீல் பண்ணுறாங்க? அதுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்துருப்பீங்களா? என்ன செய்வீங்க? இல்லை, இப்போ வந்து ப்ரொஃபஷ்னல் நர்சஸ்க்கு ஆல்ரெடி தெரியும். அவங்களுக்குன்னு ஒரு சில ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால் இந்த மாதிரிலாம் பண்ணணும் அதெல்லாமே இருக்குது. ஆல்ரெடி அவங்க படிச்சிருப்பாங்க. அண்ட் தென் அவங்க வந்து லைக் இம்மீடியட்டாக ஒரு சில சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் தெரியும் போது அவங்க இம்மீடியட்டாக வந்து டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஸ்டெப் வந்து அவங்க ஆட்டோமேட்டிக்காக பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இது எப்படி மேடம் கண்டுபிடிக்கிறது? நம்ம இது வந்து ஆத்தரைஸ் இல்லையா? இன்றைக்கி நிறையா ஸ்கேம்ஸ் நடக்குது, ஓகேவா? அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? இது ஏதோ கவர்மெண்ட் அக்ரிடேஷன் இருக்கா, இல்லை என்ன மாதிரி விஷயத்தில் நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் இது வந்து? ஆமாம், இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரெஜிஸ்டர்ட் கம்பெனி. இப்போ எங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா MSME சர்டிஃபிகேட் இருக்கும். அண்ட் தென் ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் நர்சிங் படிச்சிருக்கேன். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே இருக்குது. பட் ஒரு சில கம்பெனிஸ்லாம் வந்து அவங்களுக்குலாம் அதை பற்றியே என்னன்னே தெரியாது. ஏதோ ஒரு இடத்துல வார்ட் பாயாக வேலை பார்த்துருக்கலாம், இல்லை லைக் எப்படி சொல்கிறது, யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இதுக்கு வந்து
வந்து நிறைய காசு தராங்கன்னு கூட ஒரு சிலர் எடுத்து பண்ணலாம். அந்த மாதிரி புரோக்கர்ஸ் கிட்ட போயிட்டு இவங்க வந்து கொடுத்து ஏமாந்துடுறாங்க. ஸோ அதனால் வர இஷ்யூஸ்லாம் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்க, கரெக்டாக ஒர்க் பண்ணுறவங்கள வந்து நம்ப மாட்டேங்கிறாங்க. எங்ககிட்ட வந்து நிறைய கேள்வி கேட்பாங்க. பட் எங்கே கேட்கணுமோ அதை கேட்டிருக்க மாட்டாங்க. நம்மளது வந்து ஆல்ரெடி வந்து வெப்சைட்டில் இருக்குது, உங்களுக்கு கரெக்டான வெப்சைட் இருக்குது, கரெக்டான கூகுள் பிளாட்ஃபார்ம் இருக்குது, ஈவன் ஹாஸ்பிட்டலில் வந்து ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து அவங்க கிட்டலாம் வந்து நீங்கள் வந்து யூ கேன் பிலீவ். பட் நீங்கள் யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க பக்கத்தில் தாங்க இந்த ஏஜென்சி இருக்குது, அவங்கக்கிட்ட போயிட்டு எடுக்கிறதுன்றது வந்து லைக் சரியான இது கிடையாது. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கால் வருது, எனக்கு இந்த மாதிரி வேணுன்றீங்க. நீங்கள் அதை வந்து உங்கள் ப்ரோட்டோகால் படி அதை ஒவ்வொருத்தரையாக அவங்கள ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி என்ன ஏதுன்னு கிளைண்ட் கேட்குறீங்க. இப்போ அந்த மாதிரி அவங்களுக்கு ரொம்ப எமர்ஜென்சியாக கேட்கும்போது உங்கள்கிட்ட நீங்கள் அவங்களுக்கு என்ன தேவையான நர்ஸ் அனுப்புறது உங்களால் முடியுமா? இல்லை உங்கள்கிட்ட அவைலபிலிட்டி இவங்க தான் இருக்காங்கன்னு அப்படி எதுவும்? இல்லை, நான் அப்படி அனுப்ப முடியாது. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து பேபி கேர் தேவைப்படும். ஒரு பேபியை பார்த்துக்கிறவங்களால வந்து ஒரு வயசானவங்கள போய் பார்த்துக்க முடியாது. இல்லை ஒரு வயசானவங்க பார்த்துக்கிறவங்க வந்து பேபியை ஹேண்டில் பண்ணுன்னா அவங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியாது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்கில் இருக்கும். இது எல்லாமே ஸ்கில் பேஸ்டு தான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஹாஸ்பிட்டல்லே கூட வந்து பார்த்திங்கன்னா ஐசியூ நர்ஸ் இருப்பாங்க, வார்ட் நர்ஸ்ன்னு இருப்பாங்க. வார்ட் நர்ஸை போயிட்டு நீங்கள் போயிட்டு ஐசியூவில் இருக்க விஷயத்த போய் நீங்கள் பண்ணுன்னா அவங்களுக்கு அந்த ஒரு ஈவன் ஃபார் எக்ஸாம்பிள் எமர்ஜென்சி வார்டில் போய் ஒர்க் பண்ணுன்னா அவங்களால போய் கொஞ்சம் அந்த அந்த ஸ்பீடோ அந்த ஸ்கில்லோ வந்து டக்குன்னு வராது அவங்களுக்கு. ஓகே, ஈவன் தோ அவங்களுக்கு வந்து எல்லா இடத்துலையும் ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. ஒரு நர்ஸ்னால் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் எல்லா இடத்துலையுமே வந்து ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. பட் தென் அவங்க போய் ஒரு இடத்துல செட்டில் ஆகிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு வார்டில் இருக்காங்க அப்படின்னா அந்த வார்ட் நர்ஸ் அதே இதை தான் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அவங்கள போய் திடீர்னு போய் ஒரு எமர்ஜென்சி இதில் போய் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள், ஃபாஸ்ட்டாக நீங்கள் ஆக்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களால பண்ணவும் முடியாது. ஸோ இதுதான். அதே மாதிரி தான் லைக் ஹோம் நர்சிங்லேயுமே நான் வந்து அவங்களுக்கு எல்டர்லி கேர் வேணும்னா அதுக்கேற்ற பர்சன் நான் அனுப்புகிற மாதிரி இருக்கும். உனக்கு பேபி கேர் வேணும்னா அதில் எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சனை நான் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ ஒருத்தவங்களுடைய டீட்டெயில்ஸ், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எதில் இருக்குன்றதை பார்த்து தான் நான் வந்து அவங்களுக்கு ஷெட்யூல் பண்ண முடியும். சூப்பர் மேம், ரொம்ப தேங்க்யூ. எங்கள் ஸ்டூடியோவுக்கு வந்து இந்த இன்டர்வியூ கொடுத்து நிறைய இன்ஃபர்மேஷன் நாங்கள் கேதர் பண்ணியிருக்கோம். இதனால் நம்ம எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே இதை பார்த்து உங்களுக்கு இன்னும் நிறையா பேர் வரணுன்றதையும் நான் விஷ் பண்ணிக்கிறேன். அண்ட் ரொம்ப தேங்க்யூ ஃபார் கமிங் ஃபார் திஸ் இன்டர்வியூ. தேங்க்யூ ஸோ மச்.